அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க 12 மணி 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியாவுல. உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 2 1/2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு என்ன சொல்றது? வருஷத்து வருஷம் வயசு கூடிக்கிட்டு தான் போகுது, குறையாது. இங்க பாருங்க. இது வந்து எங்க அம்மா குடுத்த சாரி. இது விலை கொஞ்சம் கம்மி தான். அதாவது விலை கம்மின்னா, அது 2011ல வாங்குனது. இன்னைக்கு தான் நான் கட்டியிருக்கேன். புது ஜாக்கெட்டு. இது இப்படிதான் சுருக்கமா இருக்கும். காட்டன். இங்க பாருங்க, எங்க அம்மாவோட ஃபோட்டோ. இது வந்து செல்ஃபி வீடியோ. அதனால சாரி வந்து லெஃப்ட் டூ ரைட் இருக்கிற மாதிரி இருக்கும். ம். ரொம்ப சாந்தமான முகம். நான் தான் சொன்னேன்ல, அ எங்க அம்மா கொஞ்சம் சாமியார் மாதிரி அப்படின்னு. நான் எங்க அம்மாவ சாமியார்ன்னு சொல்லுவேன். மத்தவங்க சொல்லக்கூடாது. இங்க பாருங்க. இது வந்து எங்க அம்மா, அப்பா, எங்க அண்ணன், இது நானு. அதாவது நான் சின்ன பிள்ளையிலேருந்தே மீடியம் வெயிட் தான். ஒல்லியெல்லாம் கிடையாது. இந்த ஃபோட்டோ எடுத்த இந்த முகம் இருக்கு தெரியுங்களா? இந்த முகத்த இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல அ ம் நல்ல ஒரு ஆரோக்கியமான முகத்த, ஆ நான் நேரா பார்த்து எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 7 வயசா இருந்தப்போ, என் தம்பிக்கு 5 வயசு, எங்க அண்ணனுக்கு 9 வயசு. 9 வயசு 10 இல்ல. அப்போ வந்து உடம்பு சரியில்லாம இருந்தப்போ, ரொம்ப ஒல்லியாயிட்டதுனால, இந்த ஃபோட்டோல தான் எங்க அம்மா குண்டா இருக்கிறது. அ ஒரு 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 ப்ரூஃப். ஓகே. இந்த ஃபோட்டோ தான் எங்க அம்மா குண்டானதுக்கான ப்ரூஃப். அதனால அது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ எனக்கு. ஏன்னா, 6 வயசு, 5 வயசுல நான் எங்க அம்மாவ பார்த்து அந்த முகம் ஞாபகம் இல்ல. அதனால அந்த ஃபோட்டோ ரொம்ப முக்கியமானது. இது எப்ப எடுத்தாங்கன்னா, என் தம்பி பொறக்கறதுக்கு ஒரு 4, 5 நாளு 4 நாளோ, 5 நாளுக்கு முன்னாடி எடுத்தது. அதாவது 3 பிரெக்னன்சி டைம்ல எடுத்தது. எங்க அம்மா 2 மூக்குத்தி போட்டிருக்கு பாருங்க. என்ன ஒரு மூக்குத்தி போட சொல்லி ரொம்ப பிடிவாதம் எங்க அம்மாவுக்கு. அதாவது முத்துல ஒரே ஒரு முத்து வச்ச மூக்குத்தி போடுன்னு. அதாவது நான் ரைட் சைட்ல எங்க அம்மா குத்த சொன்னுச்சு. நான் லெஃப்ட்ல குத்துறேன்னேன். அப்போ வந்து தேவயானி நடிகைய பார்த்துட்டு, அ நல்லா அழகா இருப்பாங்கல்ல. அப்போ அவங்கள மாதிரி லெஃப்ட்ல தான் நான் குத்துவேன்னு சொன்னேன். ஒரு ஒரு 20 வயசுல. இல்ல நீ ரைட்ல குத்தணும். ரைட் சைடு குத்தணும். இல்லாட்டி நீ குத்தவே வேணாம் அப்படின்னு எங்க அம்மா கோவமா சொல்லிடுச்சு. என் தம்பி என்ன சொன்னான் தெரியுமா? "நீ ஏற்கனவே பட்டிக்காடு மாதிரி இருக்க. மூக்குத்தி குத்துனா இன்னும் நீ ரொம்ப பட்டிக்காடா தெரிவேன்னு" சொல்லிட்டு என் தம்பி வேணான்ட்டான். சரி நல்லா இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி குத்த முடியும்? எங்க அம்மா கொஞ்சம் வருத்தம் தான் நான் மூக்குத்தி குத்தலன்னு. எங்க அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 மூக்குத்தி குத்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி தான் இருந்திருக்கு. எங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சிமிலர் முகம். ஆனா ரொம்ப இல்ல. நான் எங்க அப்பா வாய். அதனால முகம் மாறிடுச்சு லைட்டா. ஒண்ணும் தப்பில்ல. யார் முகம் மாதிரி இருந்தா என்ன? எங்க அம்மா சொன்னுச்சாம், எங்க அம்மா சொன்னுச்சு ஒரு தடவ, "அ ஏம்மா இன்னும் கொஞ்சம் உயரமா நான் இருக்கிற மாரி நீ கடவுள்ட்ட வேண்டி இருக்கலாம்ல" அப்படின்னு கேட்டேனாம். நான் ரொம்ப உயரம்லாம் கிடையாது. ஒரு 147 அவ்வளோதான். எங்க அம்மா சொன்னுச்சு, கடவுள் கேட்டாராம், இருங்க கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். கடவுள் கேட்டாராம், "உனக்கு அழகான பொண்ணு வேணுமா? இல்ல அறிவாளியா வேணுமான்னு" கேட்டாராமா. அது சும்மா அப்படி சொல்றதுங்க என்கிட்ட. "இல்ல எனக்கு அறிவாளி பொண்ணு வேணும்" அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டுச்சாம். அதனால, "நீ வந்து ஹைட்ட பத்தியெல்லாம் கவலைப்படாத. அதாவது உன்ன ஹைட்டு கம்மின்னு யாராவது மனசு இன்சல்ட் பண்ணாங்கன்னா, மனசு புண்படும்படியா பேசுனாங்கன்னா, அவங்கலாம் வெக்கி போற மாதிரி நீ படிக்கணும்." வெக்கி போறதுன்னா என்னன்னா, அவங்க வந்து அப்படியே அ அவங்கலாம் ஆச்சரியப்படும்படியா நீ படிக்கணும். எப்ப பார்த்தாலும் படிக்கணும், படிக்கணும். அதாவது எங்க அம்மா வந்து படிக்கணும் அப்படி படிக்கணும், படிக்கணும்னு சொல்றது கிடையாது. படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு மட்டும் சொல்றது. இந்த புக் எடுத்து படி, புக் எடுத்து படி அப்படியெல்லாம் சொல்றது கிடையாது.